மாங்காய் தொக்கு அப்படின்னா அடுப்பில் போட்டு கிளறுவோம். ஆனால் அது ஒரு 2 மாதத்துக்கு மேலே நல்லா இருக்காது. ஆனால் 1 வருஷம் வரைக்கும் அடுப்பில் போட்டு கிளறாமலேயே நல்ல டேஸ்ட்டான மாங்காய் தொக்கு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, கிளிமூக்கு மாங்காய் தவிர்த்துட்டு நீங்கள் எந்த விதமான ஊறுகாய் போடுறதுக்கு உண்டான மாங்காய் வாங்கிக்கலாம். இப்போ நான் 1 கிலோ மாங்காய் எடுத்திருக்கேன். முதல்ல தோல் எடுத்துடலாம். இதை துருவ போகிறது கிடையாது. தொக்குன்னா துருவுவாங்க. இதை துருவாமல் மாங்காவினுடைய 2 பக்கத்தில் இருக்கிற அந்த கன்னங்களை நறுக்கிட்டு அதையும் சின்ன சின்ன பீஸாக வச்சுட்டு நம்ம சிப்ஸு கட்டையில் நேந்திரங்காய் உருளைக்கிழங்கு சிப்ஸ் எல்லாம் நம்ம துருவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம அதை துருவி எடுத்துட்டோம்னா ஒன்று போல் இருக்கும் பீசஸ்லாம். கத்தியில் நறுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணலாம். துருவுறதை விட இதுதான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு 2 மணி நேரம் நம்ம ஃபேன் காற்றுல நல்லா உணர்த்திடணும். கொஞ்சம் அதனுடைய ஈரத்தன்மையெல்லாம் போகணும். அப்போ தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். திரும்பவும் சொல்கிறேன், இதை அடுப்பில் போட்டு கிளறாமல் 1 வருஷம் வரைக்கும் வீணாக போகாமலும் வச்சுக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஃபேன் காற்றுல உணர்த்ததை ஒரு பவுல் நிறைய எடுத்து வச்சாச்சு. ஒரு ட்ரையாக இருக்கிற ஒரு பாத்திரத்தில் 150 ml உள்ள டம்ளரில் 1 கப்பு உப்பு, 1 கப்பு மிளகாத்தூள், அதில் பாருங்கள் அதே கப்லேயே ஒரு அரை கப்புக்கு பெரிய கடுகு எடுத்திருக்கேன். இந்த கடுகை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் வெந்தயம், இதையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிங்கன்னா அளந்து பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் வரும். இது கூட ஒரு சின்ன ஸ்பூனால் 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த எல்லா பொடிகளையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த மெத்தடு பார்த்தீங்கன்னா நம்ம ஆவக்காய் ஊறுகாய் செய்கிறப்ப எப்படி மசாலாலாம் சேர்ப்போமோ அதே மெத்தடு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளை வெள்ளையாக மாங்காவை நறுக்காமல் ஓடு தோலெல்லாம் இல்லாமல் இந்த மாதிரி பெசரி வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த டம்ளரில் உப்பு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1 கப்பு நல்லெண்ணெயை மிதமான சூடுபடுத்தி, சூடு ஆறுனப்புறம் உங்களுக்கு அளந்து காமிக்கிற பாருங்கள். உப்பு எடுத்த டம்ளரில் தான் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஏன் சூடுபடுத்துகிறோம் அப்படின்னா 1 வருஷம் வரைக்கும் நம்ம இந்த ஊறுகாய் வச்சுக்கிறப்ப அந்த எண்ணெய் நாள் படப்பட சிக்கு வாடை அடிக்காமல் இருக்கணும். அப்படிங்கிறப்ப ரொம்ப அதிக காய்ச்சல் கொடுக்காம மிதமான சூடுபடுத்தி சூடு ஆறுனதுக்கப்புறம் சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு நாள் கழித்து நான் காமிக்கிற பாருங்கள். இப்போ மாங்காய் ஊறாமல் இருக்குது. மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த மாங்காய் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. உப்பு காரம்லாம் நல்லா மாங்காவோட சேர்ந்துருக்கு. அடுத்து 2வது நாள் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எண்ணெயெல்லாம் மெதுவாக கசிய ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் உப்பும் காரமும் தேவைப்பட்டால் தாராளமாக இந்த சமயத்தில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். 2 நாள் கழித்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியமே இல்லை. வெளியே வச்சாலும் எத்தனை நாள் ஆனாலும் ஃபங்கஸ் வராது. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, அடைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறையாவது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.